சென்னை அருகே பூந்தமல்லி அறிஞர் அண்ணா ஆண்கள் அரசு பள்ளி வளாகம் முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பள்ளி செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதிப்பட்டனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இப்ப தண்ணீரை வெளியேற்றதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்களா? மாணவர்களுக்கான வகுப்புகள் தடையின்றி நடத்த முடியுதா? வணக்கம் அபிநயா. சென்னை அருகே பூந்தமல்லி அறிஞர் அண்ணா ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் தற்போது குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. அதாவது நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக இந்த பள்ளி முழுவதும் மழை நீரானது தேங்கி தேங்கி நிற்கக்கூடிய காட்சி நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்சமாக நேற்று இரவு 10 சென்டிமீட்டர் கனமழையானது கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக இந்த பள்ளி வளாகம், அதாவது இந்த மைதானம் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்கும் மழை நீரிலே நடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் குளம் போல் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள், மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் இருந்து மழை பெய்யும் போது அங்கு அமைக்கப்பட்டுள்ள குழாய் வழியாக மழைநீர் வெளியேறும். ஆனால் தற்போது அந்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதால் மழைநீர் வெளியே செல்ல முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக இந்த வளாகத்தில் தேங்கியுள்ள மழைநீர் வெளியேற முடியாத ஒரு சூழல் உண்டாகியுள்ளது அபிநயா. அது மட்டுமின்றி நகராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் இந்த பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரால் தேங்கியுள்ள நிலையில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயிலக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நத்தை, பூரான் போன்ற விஷ ஜந்துகள் உலாவும் இடமாக தற்போது மாறியுள்ளது. மேலும் பார்ப்பதற்கு ஒரு குட்டி தீவு போல் இந்த பள்ளி வளாகம் காட்சியளித்து வருகிறது. மேலும் மாணவர்கள் வகுப்பறைக்கு வெளியே வந்து மழைநீர் தேங்கியுள்ள காரணத்தால் மாணவர்கள் அந்த மழை நீரிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. அதை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மாணவர்கள் மழை நீரிலே நடந்து சென்று பயிலக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது அபிநயா. குறிப்பாக இந்த பள்ளி வளாகத்தில் இருக்கும் மழை நீரை மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் உடனடியாக விரைந்து வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது அங்கு தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இனிமேல் மழை பெய்தாலும் அங்கு தண்ணீர் தேங்கக்கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதும் அவசியமாகிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.